ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி செய்கிறேன். சிக்கனும் அந்த சாஸையும் சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருந்துச்சு சிக்கன் சாப்பிடும்போது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக அவங்க அந்தளவுக்கு செஞ்சுருந்தாங்க. அதையும் நான் செஞ்சோன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து இந்த எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. அது வந்து என் பையனுக்காக தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக பெப்பர் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ அந்த இதை டிப் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் இங்கே நான் எக்கு ஒன்று உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பிரெட் கிராம் எடுத்துருக்கேன், அதில் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை என்ன பண்ணுங்க, எக்கில் போட்டு டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் கிராம்லையும் போட்டு டிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. தீயை கம்மி பண்ணி வச்சா கொஞ்சம் வேக விடுங்க, அப்போ தான் நல்லது, வெந்து வரும் நல்லா. எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் 2 பீஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எடுத்து சிக்கனோட சாஸ் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.